பேச மாட்டாரு, விஜய் அவர்கள் வந்து பேச மாட்டாரு, ஏன் பேசணும், பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு, நான் என்ன கேட்குறேன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஏன் பேசணும்? 234 தொகுதியிலும் ஆட்கள் போட்டுருவீங்களா? பூத் ஏஜென்ட் எல்லாத்துக்கும் போட்டுருவீங்களா? திமுக என்னைக்கோ போட்டுருச்சு. நான் சொன்னேன் எலெக்ஷன் வரத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டி திமுக நடத்த வேண்டிய அவசியம் என்ன பிரபான்னு உங்கள்கிட்ட கேட்டு நம்மளே பேசியிருக்கோம். ஓகே இல்லையா? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் பூத் கமிட்டி போடுறீங்கன்னா உங்களுக்கு பயம் அன்னைக்கே வந்துருச்சு. அரசியல் களத்தில் சரியான ஒரு எதிரியை இன்றைக்கி தான் நீங்கள் சந்திக்கிறீங்க. சினிமா செய்திகள்லாம் பார்க்க மாட்டோம்னு சொன்னவர் தான், அவர்கிட்ட தான் நீங்கள் தோற்று போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பு என்னன்னா உங்களுடைய தலைவரும் தோற்று போயிருக்கிறார், இருக்கக்கூடிய துரைமுருகன் தோற்று போயிருக்கிறாரு, எத்தனை அமைச்சர்கள் தோற்று போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கான நிலைப்பாடுகள் என்ன? இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு? எதிரின்னு 2 பேரும் சொல்லி இத்தனை 50-60 வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பங்காளிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே இலையில சாப்பிட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தனக்கான நெருக்கடிகள் வரும்போதும் பாசிசவாதிகள் கிட்ட போய் நிக்கலையே. இன்னைக்கு அவரு நின்னாரா? கொண்ட கொள்கையில யார் உறுதியா இருக்கா? மைக்கை பார்க்கும்போதெல்லாம் கடிச்சு சவச்சு துப்பிக்கிட்டு இருந்தார் சீமா. ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட 10 அது கொடுத்தாரு பேட்டி பார்க்க. ஒரு 10 லட்சம் ஓட்டு போட்டிருந்தா கூட நான் அப்படியே என் சின்னத்தை வச்சு ஓட்டிட்டு போயிருப்பேனே, அங்கீகாரத்தை வச்சிருப்பேனேன்னு சொன்னார். இல்லை, உங்களுக்கான அங்கீகாரம் இங்கே இல்லை, மக்கள் மறுத்துட்டாங்க. பேசுறதுனால எதுவும் நடக்க போறது? பேசுறதுனால என்ன? நீங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க. கடந்த காலங்களில் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சிருக்கு. எல்லா பத்திரிகைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடியார். என்ன நடந்துருச்சு? என்ன மாத்திட்டீங்க? பேசாதவரை தான் இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? செயல்பாடுகள் என்ன இருந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்துக்கு 5 மாசத்துல நாங்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம். அண்ணா நகர் சிறுமிக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையே. தங்கச்சி ஆசிபாக்கு கிடைக்கலையே நீதி. எது நீதி? தாமதிக்கப்படாதது தான் நீதி. ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடியதா நீதி? பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்காக எவ்வளோ நாள் காத்து கிடந்தோம்? தம்பி அஜித்குமாருக்காக இன்னும் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கிறோம்? அதை பற்றியெல்லாம் பேசுவாங்களா? கவின் தாயாரையே இன்னைக்கு தான் கைது செஞ்சுருக்கிறீங்க. ஆட்சி வந்த பிறகுதான் இவங்களை கவின் படுகொலையில் அந்த பையனுக்கு இப்போ எதிரானவராக இருந்தவர்களுடைய சாட்சி இன்னைக்கு தான் கைதே செஞ்சுருக்கீங்க. அப்போ இந்த 10 நாட்கள் ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லலாமா? என்ன சொல்ல போகிறீங்க? சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்ல, அது இங்கே உள்ள கட்டுப்பாட்டில் தான் இருக்குது.